सत्सङ्गत्वे निस्सङ्गत्वं निस्सङ्गत्वे निर्मोहत्वं निर्मोहत्वे निश्चलतत्वं निश्चलतत्वे जीवन्मुक्तिः पुनरपि जननं पुनरपि मरणं पुनरपि जननी जठरे शयनम् इह संसारे बहुदुस्तारे कृपया पारे पाहि मुरारे. स्वाराज्य सिद्धि अपवाद प्रकरणम 9வது श्लोकம் ஆயிடுத்து 10வது श्लोकம். कार्यं नान्यन् निदानात् पृथगनधिगमात् न ह्युपादान हेत्वोर् वैलक्षण्यं तथात्वे न भवति समवायाद् व्यवस्थानुपेतात् नो चेत् स्वर्णादि कार्ये द्विगुण गुरुतया मूल्य वृद्धि प्रसंगः अवस्था भेदाद् विभेदे स्थिति गति भिदया भेदिनस्युर् नराश्च. இதுக்கு முன்னாடி உபாதான உபாதேயம் இது ரெண்டுக்கும் பேதத்தை சொல்ல முடியாது. ஏன்னா பேதம்னே முதல்ல நிரூபணம் பண்றதுக்கு முடியாத காரியமாக இருக்கு அப்படின்னு வரிசையா சொல்லிட்டு வந்தார். பேதம் என்ன, அந்யோன்யாபாவம் என்ன, துவிபிரதத்துவம் என்ன, இது எதுவுமே நிரூபணம் பண்ணக்கூடியதாக இல்லை அப்படின்னு சொன்னார். இப்ப என்ன சொல்றான்னு சொன்னா, இந்த அபாவம் எல்லாமே அதிகரண ஸ்வரூபம்னு பிராபாகரால் சொல்றா. அதனால அந்த அந்யோன்யாபாவம் அத்தியந்தாபாவம் எல்லாம் சொல்லிக்கலாம். ஆனா அத்தனையும் எதுல இருக்கோ அதுல அது அதனுடைய ஸ்வரூபம் தனியா தானே நிரூபணம் பண்ண முடியாது. ஆனா பிராபாகராதி மதத்துல எப்படி அபாவத்தை அதிகரண ஸ்வரூபமாக சொல்லப்பட்டிருக்கோ அப்படியே அதிகரண ஸ்வரூபமாக இங்க பேதத்தை சொல்ல முடியாது. அப்படின்னா இப்ப நமக்கு பூத்தரத்துல ஒரு கட்டம் இருக்குன்னு தெரியுதுன்னு வச்சுக்கோ. இப்ப நம்ம என்ன பார்த்து சொல்றோம், அங்க என்ன இருக்கு, பூத்தரத்துல கட்டம் இருக்கா, இது கட்டம் உள்ள பூதலம், இது கட்டத்தோடு கூடின பூதலம் அப்படின்னு சொல்லுவோம். அங்க பார்த்தா அங்க கட்டம் இல்லை. அப்ப அங்க என்ன சொல்லுவோம், கட்டம் இல்லாத பூதலம், கடாபாவவத் பூதலம். இங்க கட்டம் இருக்கு பூதலத்துல, அங்க கட்டாபாவம் இருக்குன்னு சொன்னா கட்டாபாவம்னு ஏதாவது இருக்கா? அங்க இந்த கட்டம் இல்லையே தவிர கட்டாபாவம்னு ஒண்ணு இருக்குன்னு சொல்ற மாதிரி நமக்கு தெரியல. அதனால பிராபாகரன் என்ன சொல்லுவான், அங்க வெறும் பூதலம் இருக்கு, கடாபாவவத் பூதலம் சொல்ற இடத்துல பூதலம் மாத்திரம் இருக்கு, கடவத் பூதலம்ங்கிற இடத்துல பூதலமும் இருக்கு, அதோடு சேர்ந்து கட்டம் இருக்கு. அப்ப அங்க வெறும் பூதலம் இருக்கு, வெறும் பூதலம் தான் கட்டாபாவம் அப்படின்னு சொல்லப்படுறது. கட்டாபாவம்னு ஒண்ணு இங்க கடத்தோடு சேர்ந்து பூதலம் இருக்கா மாதிரி அங்க கட்டாபாவத்தோடு சேர்ந்து பூதலம் இருக்கிறதாக சொல்ல முடியாது. பூதலம் மட்டும்தான் இருக்கு. கட்டாபாவம்னு அந்த பூதலத்துக்கு தான் பூதலத்தை தான் நம்ம சொல்றோம். ஆக அந்த கட்டாபாவம் பூதல ஸ்வரூபம், அதிகரண ஸ்வரூபம் நம்ம சொல்லுவா. அபாவத்தை அதிகரண ஸ்வரூபம் சொல்றாளோ இல்லையோ, அதே மாதிரி பேதத்தையும் அதிகரண ஸ்வரூபம்னு சொல்லி நிரூபணம் பண்ணிட்டு போக வேண்டியதுதானே. நிரூபணம் பண்ண முடியல அப்படின்னு ஒரு கஷ்டம் எதுக்காக கேட்டு இருக்கேன்னு கேள்வி. அதுக்கு அவர் சொல்றார், நீ அப்படி சொன்னா வேற பிரச்சனை வந்துடும். காரியம் நான்யன் நிதானாத் பிருதக் அனதிகமாத் நஹ்யுபாதான ஹேத்தோர் வைலக்ஷண்யம் ததாத்வே. முதல் வாக்கியம் என்ன, காரியம் நான்யன் நிதானாத். நிதானம்னு சொல்லி மூல காரணம், அதாவது இங்க உபாதான காரணத்தை சொல்றது. உபாதான காரணத்தை காட்டிலும் காரியமானது ந அந்நியது, வேறானது ஆகாது. இப்ப கட்டம்னு எடுத்துட்டோம்னா அதுக்கு உபாதான காரணம் என்ன, மண்ணு. மண்ணால தானே பண்றாங்க பானை. அப்ப அந்த உபாதான காரணமான மண்ணை காட்டிலும் பானையானது பின்னமாகாது, அந்நியத்து. இது வேற அது வேற, கட்டம் வேற பானை வேற, பானை வேற அதனுடைய மண்ணு வேற, அது காரணமான உபாதானமான மண்ணு வேறன்னு நம்ம சொல்ல முடியாது. அப்படி இல்லை. இதுதான் பிரதிஜை.
காரியம் நானியத்து நிதானாத். உபாதான காரணாத் காரியம் பின்னன்னா. கடங்கிறது உதாரணம். உபாதான காரணம் எதை சொல்றோமோ அதை காட்டிலும் அதனுடைய காரியமானது வேறானது ஆகாது. ஆகாதுன்னு சொன்னா போருமா? என்ன யுக்தி அப்படின்னு கேட்டா பிருசகான அதிகமாது. பிருசக், இந்த காரணம் வேறு காரியம் வேறுன்னு தனித்தனியாக பிரிக்க முடியாது, பிரித்து காமிக்க முடியாது. இந்த மண்ணு முன்னாடி இருந்தது, கடம் இல்லை, அப்ப சொல்லிடலாம் மண்ணு இதுன்னு. இப்போ கடம் வந்து கொடுத்து, இப்போ கடமும் இருக்கு மண்ணும் இருக்கு. மண் இல்லை கடம் தான் இருக்குன்னு சொல்லக்கூடாது. அப்ப இந்த இடத்துல ரெண்டும் இருக்குன்னு சொன்னா அந்த மண்ணையும் அதனுடைய காரியமான அந்த கடத்தையும் தனித்தனியா பிரித்து காமி அப்படின்னு சொன்னா காமிக்க முடியுமோ? முடியாது, பிரிக்க முடியாது. ஏன்? அந்த மண்ணு தான் இந்த கடமாக இப்ப இருக்கு. அதனால இந்த கடமானது மண்ணை காட்டிலும் வேறானது ஆகாது. இதுதான் இங்க சொன்ன யுக்தி. அப்போ ஒண்ணு கேட்டா, பிரிக்க முடியலேங்கிறதுக்காக வேற அது பின்னமே இல்லைன்னு சொல்லிட முடியுமா? நமக்கு பிரிச்சு காண்பிக்க முடியல, அதுக்காகத்தான், அதனால இதுவும் அதுவும் ஒண்ணுதான் அப்படின்னு சொல்றது அது ஒன்றும் நியாயமா தோணல. அந்த பால்ல ஜலத்தை கலந்து விடுறான். பால்ல ஜலம் கலந்தாச்சுன்னா அது நம்மளால பிரிச்சு காமிக்க முடியாது. இது பால் இது ஜலம் அப்படின்னு சொல்லி ரெண்டையும் பிரிச்சு காண்பிக்க முடியல. அதுக்காக பாலும் ஜலமும் ஒண்ணுன்னு சொல்லிட முடியுமா? பால் வேற ஜலம் வேறதானே. அதே மாதிரி இந்த காரியம் காரணம் ரெண்டும் பின்னமா இருக்கலாம், ஆனா நம்மளால பிரிச்சு காமிக்க முடியல. மண்ணை காட்டிலையும் அதனுடைய காரியத்தை தனியா பிரிச்சு கொண்டு வான்னு சொன்னா அது முடியல. முடியாட்டாலும் அது வேறையா இருக்கலாமே. பிரிச்சு காமிக்க முடியலேங்கிறத காரணம் காமிச்சு அதனால இது காரியம் வேறு இல்லை அப்படின்னு எப்படி சொல்றது? இன்னைக்கு ஒரு கேள்வி வரும். இந்த கேள்விக்கு பதில் சொல்றார், நான் அப்படி சொல்லல. அது சரிதான், பாலையும் அதுல கலந்த ஜலத்தையும் நம்மளால முடியல, பிரிக்க முடியல. ஆனாலும் அது வேறுங்கிறது சொன்னது ரைட்டு. ஆனால் இப்ப நாம சொல்ற இடத்துல, அதாவது காரியத்தை உபாதான காரணத்துல இருந்து வேறானது இல்லைன்னு சொல்ற இடத்துல நகி உபாதான ஹேத்தோரு வைலக்ஷண்யம் தசாத்வே. இங்க பிரிக்க முடியாது, பிரிந்து இல்லைன்னு சொல்லும்படியாக இருக்கு. அந்த பாலும் ஜலமும் பிரிந்து இருக்கு, அப்புறம் கலந்து எடுத்து பிரிக்க முடியாது போச்சு. ஆனா இங்க உபாதான காரணமும் நிமித்த காரணமும் இந்த ரெண்டுமே அத காரியம் வேறானதாக இருக்கும் பட்சத்துல இது உபாதானம் இது நிமித்தம் அப்படின்னு பிரிக்க முடியாமல் போய்விடும். அதனால உபாதானத்துக்கும் நிமித்த காரணத்துக்கும் ஒரு வித்தியாசம் தெரியணும் அப்படின்னு சொன்னால் நீ காரியத்தையும் உபாதான காரணத்தையும் அபிண்ணமாக பேதம் இல்லாததாக ஒத்துணுதான் ஆகும். எப்படின்னு பார்ப்போம். இப்ப என்னாச்சு, எதை நாம உபாதான காரணம்னு சொல்றோம் அப்படின்னு சொன்னா, எந்த காரணத்திலேருந்து வரக்கூடிய காரியம் அந்த காரணத்தோடு தாதாத்மியாபன்னமாக இருக்குமோ அது உபாதான காரணம். அதாவது ஸ்வதாதாத்மியாபன்ன காரிய ஜனகத்துவம், இது உபாதானத்துவம் அப்படின்னு சொல்லுவாங்க. காரணமானது தன்னை காட்டிலும் வேறானதாக இல்லாத, அதாவது தன்னுடைய தாதாத்மியம் கொண்ட காரியத்தை உண்டு பண்ணும். அப்படி பண்ணினால் அந்த காரணம் உபாதானம்னு சொல்லப்படும். அதே சமயத்துல தன்னை காட்டிலும் வேறானதாக ஒரு காரியத்துக்கு அது காரணமாக இருக்குமானால் அது நிமித்த காரணம்னு சொல்லப்படும். இப்ப என்ன ஆச்சு, இந்த காரியம் உபாதான காரணத்தோடு பின்னமாக இருந்தால் இந்த உபாதானமும் தன்னை காட்டிலும் வேறான காரியத்தை தான் உண்டு பண்றது, நிமித்தமும் தன்னை காட்டிலும் வேறான காரியத்தை தான் உண்டு பண்றதுன்னு சொன்னா இந்த நிமித்த காரணத்துக்கும் உபாதான காரணத்துக்கும் வித்தியாசம் இல்லாத போயிடும். நகி உபாதான ஹேத்வோர் வைலக்ஷண்யம் ததாத்வே. ததாத்வே காரியமானது, அதாவது பானையானது
அந்த மண்ணை காட்டிலும் வேறானதாக இருக்குமானால், நமக்கு பிரிக்க தெரியலையே தவிர உண்மையில அது வேறானதுதான் அப்படின்னு இருக்குமானால், அப்போ அந்த பானைக்கு காரணமாயிருக்கிற மண்ணுக்கும் பானைக்கே அது உருவாகிறதுக்கு காரணமாக இருந்த அந்த குலாலனுக்கும் ரெண்டு காரணங்களுக்கும், பானைக்கு ரெண்டுமே காரணம் தானே, இந்த ரெண்டு காரணத்துக்கும் ஒண்ணு நிமித்த காரணம், ஒண்ணு உபாதான காரணம்ங்கிற வித்தியாசம் இல்லாத போகும். ஏன் அப்படின்னு சொன்னா, உபாதான லட்சணம் உபாதானத்துக்கு வரல, சுவாத்மக தாதாத்மியாபன்யகாரி ஜனகத்துவங்கிறது வரல. ஏன்னா நீரும் அந்த க்ஷீரமும் கலந்து இருந்தாலும் பின்னம்தான். அத போல இந்த பானையும் மண்ணும் கலந்து இருக்கு, அதனால ஆனா பிரிக்க முடியல, ஆனா பின்னம்தான். கலந்து இருந்ததுனால அது அபின்னம் ஆயிடாது. அதனால தாதாத்மியாபன்ன காரியஜனகத்துவங்கிற உபாதான லட்சணம் அதுக்கு வராது போயிடும். ஆக உபாதானத்தையும் நிமித்தத்தையும் இந்த லட்சணத்தை கொண்டு பிரிக்க முடியாத போயிடும் அப்படின்னு சொல்ற. அது மாத்திரம் இல்லை, அப்போ அவன் சொன்னா லட்சணத்தை கொஞ்சம் வேற தினசா கொண்டு வச்சுக்கலாம், இப்படிதான் வச்சுக்கணும்னு என்ன நிர்பந்தம்? ஒரு சமவாயம்னு ஒரு சம்பந்தம் சொல்லுவா தார்க்கிகாள். சமவாயம்னு ஒரு பதார்த்தம் வச்சுட்டு இருக்கா. அந்த சமவாய சம்பந்தம் காரணத்துக்கும் காரியத்துக்கும் இருக்கும் பட்சத்துல அதை உபாதான காரணம் சொல்லிட்டு போறது. அப்படி இல்லாத வேறதான், இது வேற அது வேறதான், காரியமும் காரணமும் பின்னமாக இருந்தாலும் கூட காரியத்துக்கும் காரணத்துக்கும் சமவாயங்கிற சம்பந்தம் இருக்கும் பட்சத்துல அந்த காரணத்துக்கு சமவாய காரணம் அல்லது உபாதான காரணம் அப்படின்னு பேரு. அந்த சமவாய சம்பந்தம் இல்லாத காரணம் இருக்கே, அதை நான் நிமித்த காரணம்னு சொல்றேன். இப்ப பிரிச்சு விடலாமே. ஆக உபாதான காரணத்துக்கும் நிமித்த காரணத்துக்கும் வித்தியாசம் காமிக்கலாமே. இப்போ கடமானது மண்ணு, கடம் வரத்துக்கு மண்ணும் காரணம்தான், அந்த குலாலனும் காரணம்தான். ஆனா கடத்துக்கும் குலாலனுக்கும் சமாய சம்பந்தம் கிடையாது. கடத்துக்கும் அந்த மண்ணுக்கும் சமவாய சம்பந்தம் இருக்கு. வேறங்கிறது சமானமா இருந்தாலும் சமாய சம்பந்தங்கிறது அந்த மண்ணோடு தான் இருக்கு அப்படிங்கிற காரணத்தினாலே அதுதான் உபாதான காரணம். இந்த குலாலன் வெறும் நிமித்த காரணம்தான். இப்படியாக நிமித்த காரணத்தையும் உபாதான காரணத்தையும் வேறுபடுத்தி காமிச்சுட முடியுமே அப்படின்னு கேட்டான். அதுக்கு சொல்றார், நீ ஒன்னா சொல்லலாம், ஆனா என்னால சொல்ல முடியல. நபவதி சமவாயாத் வியவஸ்தா அனுபேதா. இந்த சமவாயத்தை ஒத்துக்கல வேதாந்திகள். அந்த பிரம்மசூத்திரத்துல 2வது அத்தியாயத்துல பரமத கண்டனம் பண்ணிட்டு வரைச்சே சமவாயாபிபகமாச்ச சாமியாதனவஸ்திதேன்னு தர்க்கசாஸ்திரத்தை கண்டனம் பண்றச்சு சொல்லி வச்சிருக்காரு. நீ சமவாயம் ஒத்துக்கிறதுனால பெரிய ஆபத்து, அது மகா தப்பு, அந்த சமவாயம் சித்திக்காது அப்படின்னு கண்டிச்சிருக்காரு. அப்ப சமவாயம் சித்திக்காதுன்னு தார்க்கிகனை பார்த்து சொல்றவர் தன் சித்தாந்தத்துல சமவாயத்தை ஒத்துக்க முடியுமா? ஒத்துக்க முடியாது. அப்ப சமவாய ஸ்தானத்துல தாதாத்மியத்தை தான் அவர் வச்சுட்டு இருக்கார். வேதாந்த சித்தாந்தப்படி சமவாயம் கிடையாது, அந்த இடத்துல எல்லாம் தாதாத்மியம் இருக்கு அப்படின்னு தான் சொல்லியாகும். ஆக அதனாலதான் லட்சணம் சொல்லும் போது தாதாத்மியாபன்ன காரியஜனகத்துவம் அப்படின்னு தான் வேதாந்தி உபாதான காரணத்துக்கு லட்சணம் சொல்லியாகும். நீயோ தாதாத்மியம் இல்லை, இது வேற அது வேற அப்படின்னு காரியத்தையும் காரணத்தையும் வெவ்வேறு அப்படின்னு சொல்லிட்டேன்னா அந்த லட்சணம் வராத போகுமே அப்படிங்கிற தோஷத்தை நான் சொன்னேன். ஆகையாலே ஒத்துக்காத அந்த சமவாயத்தை வச்சுண்டு இந்த நிமித்த காரணத்தையும் உபாதான காரணத்தையும் லட்சண பேதம் சொல்லி பிரிச்சு காமிக்க முடியும் அப்படின்னு நீ நினைக்கிறது சரியில்லை. அதுவும் போச்சுரும். அதை நான் ஒத்துக்கலைங்கிட்டார். நோச்சேத் ஸ்வர்ணாதிகாரியே த்விகுண குருதையா மூல்ய விருத்தி பிரசங்கா. இந்த உபாதான காரணத்தையும் அந்த காரியம் இருக்கே காரியத்தையும் பின்னமாக ஒத்துமுட்டையானால், இந்த ஸ்லோகமே ஆரம்பிக்கிறது எப்படி ஆரம்பிச்சார்னா, காரியம் நானியத் நிதானாத், உபாதான காரணத்தை காட்டிலும் காரியமானது வேறானது இல்லை அப்படின்னு தான் ஆரம்பிச்சார். நோச்சேத்னு சொன்னா ஒரு சமயம் அப்படி இல்லாம போனால், அதாவது உபாதான காரணமும் அதிலேந்து வந்த காரியமும் வெவ்வேறாக இருக்குமானால் அப்ப என்ன தோஷம்னா த்விகுண குருதயா. இந்த உபாதான காரணம் அதுவும் குருத்துவத்து, அதுக்கு ஒரு குருத்துவம் இருக்கு. அதே மாதிரி
அதுல இருந்து வந்த காரியம் இருக்கு, அதுக்கும் குருத்துவம் இருக்கு. அப்ப என்ன ஆகும், காரியம் வரத்துக்கு முன்னாடி அந்த உபாதான காரணம் எவ்வளவு இருந்ததோ எடையில, குருத்துவம்னா எடைன்னு வச்சுப்போம், எடை இருந்ததோ, இந்த காரியங்கிறது ஒண்ணு அப்புறமா தனியா தானே அதுல சேர்ந்து கொடுத்தோம், அதுவும் குருத்துவம் கொண்டது தானே. அப்ப எடை கூடணும், ரெட்ட பங்கு ஆகும். அதாவது முன்னாடி அந்த பானை பண்றதுக்கு முன்னாடி அந்த மண்ணை நிறுத்து பார்த்தா அது எவ்வளவு இருந்ததோ, அந்த பானையை அந்த மண்ணை கொண்டு பானையாக நிர்மாணம் பண்ணியாச்சுன்னா அந்த மண் அப்படியே இருக்கு. ஏற்கனவே அந்த ஏதோ ஒரு கிலோ 2 கிலோ மண்ணுன்னு கணக்கு பண்ணோமே எடை, அந்த எடை உள்ள மண் அப்படியே இருக்கு. கூட ஒன்று சேர்ந்து வந்துருத்து பானைன்னு வேறானது. இந்த பானைக்கும் எடை உண்டு, பானைக்கும் அதே எடை உண்டு. அப்பனா பானை பண்ணினதுக்கு அப்புறம் நிறுத்து பார்த்தால் விகுணமாயிடும். இங்க ஆனா ஒன்றும் பெருசா இல்லை. இந்த சொர்ணாபரணங்கள்லாம் பண்றச்ச அங்கதான் மாட்டிக்கும். அங்க 1 பவுன் எடையை கொண்ட தங்கத்தை வச்சுட்டு சொர்ணாபரணம் பண்றான்னு வச்சுப்போம். இப்ப என்ன ஆகும், அந்த பவுன் தங்கம் இருக்கே, அந்த தங்கம் அப்படியே இருக்கு, அதுல இவன் ஆபரணங்கிற காரியத்தை ஏற்படுத்தி கொடுத்துட்டான். அந்த ஆபரணத்துக்கு இப்ப அதே அவ்வளவே 8 கிராம் எடை இருக்கணும். அதனுடைய காரணமான தங்கத்துக்கு ஒரு 8 கிராம் எடை இருக்கணும். ஆக ஆபரணமா பண்ணி அது நிறுத்து பார்த்தா 16 கிராம் வரணுமே. விகுண குருதயா, விகுணகுருத்துவம் வந்ததுன்னா அப்ப என்ன ஆகும்னா மூல்ய விருத்தி பிரசங்கா. எடை கூடிதுன்னு சொன்னா அதுக்கு தந்தா போல விலை ஜாஸ்தியா போயிடுமே அத்தனை கிராமுக்கு. ஆகையாலே யாராவது ஒத்துப்பாளோ, ஆக எவ்வளவு கிராம் தங்கம் இருக்கோ உபாதான காரணமாக அதனால பண்ணின ஆபரணமானது அதை மிஞ்சி ஜாஸ்தி ஆயிடாது, குறைவா வேணும்னா ஆகும். ஆகையாலே இந்த மாதிரி காரணத்தையும் காரியத்தையும் பிரிச்சு இது வேற அது வேறன்னு சொல்லி சமாயான சம்பந்தத்தை எல்லாம் சொல்லி எல்லாம் பண்றது தப்பு. அப்படி சொன்னா இந்த மாதிரி ஆயிடும். ஏன்னா காரியத்துக்கும் குருத்துவம் உண்டு, அதுக்கும் ஒரு எடை உண்டு, ஏற்கனவே இருந்த காரணத்துக்கும் எடை இருக்கு. அப்ப ரெண்டுக்கும் சேர்த்து தானே அந்த எடையை நம்ம கணக்கு பண்ண முடியா இருக்கும். அப்போ முன்னாடி இருந்ததை விட எடை கூடும், இந்த தோஷம் வரும். ஆனா இது யாரும் ஒத்துக்கிறது இல்லை. மோச்சேத் ஸ்வர்ணாதிகாரியே திகுண குருதயா மூல்ய விருத்தி பிரசங்கா. அதுக்கப்புறம் ஒண்ணு சொல்ற, அவஸ்தா பேதாத் விபேதே ஸ்திதி கதி பிதயா பேதினஸ்துர்நராஷ்ட. இந்த இடத்துல வியாக்கியானத்துல நிறைய விஷயங்கள் ஏகப்பட்டது போட்டிருக்கார், பல விஷயங்கள் சர்ச்சை பண்ணியிருக்கார். சரி, அவஸ்தா பேதாத் விபேதே, இதுக்கு என்ன போடுறார் சொல்றார், அந்த ஒரு வஸ்துவா இருக்கலாம், தங்கம் தான் அது, ஆனா அது ஆபரணமாக ஒரு அவஸ்தையில இருக்கும்போது வித்தியாசப்படுறது. இந்த ஆபரணம் வரத்துக்கு முன்னாடி உள்ள நிலையில பார்த்தோம்னா அது ஒரு வித்தியாசப்படுறது. ஆக இந்த விதத்துல பார்த்தா அவஸ்தைகள் வித்தியாசப்படுறது. இப்ப ஆபரணமாக அதை பண்றதுக்கு முன்னாடி எப்படி இருந்தது, வெறுந்தங்கமா இருந்தது. இப்ப எப்படி இருக்கு, தங்க ஆபரணமாக இருக்கு. அப்போ அதனுடைய அவஸ்தை மாறிதோ இல்லையோ, அதனால வித்தியாசம், அதனாலதான் பேதம் வந்தது. அப்படின்னு சொன்னால் அவஸ்தா பேதா விபேதே ஸ்திதி கதி பிதயா பேதினஸ்யுரும் நராஷ்ட. இது பாரு, இப்படி சொன்னேன்னு சொன்னா மனுஷாலாம் க்ஷணம் மாறிண்டே இருக்கணும். ஏன்னா ஒருத்தன் இருக்கான், ஒரு தேவதத்தன், அவன் இப்ப நின்றுட்டு இருக்கான், அப்புறம் பார்த்தா நடந்துட்டு இருக்கான். இப்ப நடந்துட்டு இருக்கிற தேவதத்தன் வேற, நின்றுட்டு இருக்கிற தேவதத்தன் வேறேன்னு ஆயிடும். ஏன்னா நடக்கிற அவஸ்தை நின்றுட்டு இருக்கும் போது இல்லை, நிற்கிற அவஸ்தை நடந்துட்டு இருக்கும் போது இல்லை. ஆக இந்த அவஸ்தை பின்னமானதுனால அந்த அவஸ்தையை கொண்ட தேவதத்தன் வேறு அப்படின்னு நீ சொல்ல போனேன்னா அது தேவதத்தன் மாறிண்டே இருக்கும். ஆட்சிக்காரர் இதுக்கும் மேல சொல்லியிருக்க, பித்ராதீனாம் பிரதிதினம் அவஸ்தா விசேஷ பாஜாம் பின்னத்துவ பிரசங்காம். அதாவது பையனுக்கு அவ அப்பா இருக்கா, அவ அப்பா ஒரு சமயத்துல உட்கார்ந்துட்டு இருப்பார், ஒரு சமயம் நின்றுட்டு இருப்பார், நடந்துட்டு இருப்பார், தூங்கிட்டு இருப்பார், குளிச்சுட்டு இருப்பார். இப்படி எத்தனையோ பேதம், அவஸ்தா பேதிகள். இந்த அவஸ்தா பேதத்துல ஆள் மாறி போயிட்டான் அப்படின்னு சொல்லியாச்சுன்னா பித்ராதீனாமே பேத பிரசங்கா.
எப்படி இருந்தா அவனை பித்தான்னு ஏத்துக்கிறது? இந்த பித்தா வேற அந்த பித்தா வேற அப்படின்னு சொல்லிட்டான்னா அது வேற விவகாரத்துல ஒரே இடைஞ்சலா போயிடுமே. ஆகையால அது அந்த மாதிரி ஒத்துக்கப்படாது. அவஸ்தா பேதத்தினால திரவிய பேதம் வந்ததாக ஒத்துக்க முடியாது. அவஸ்தா பேதா விபேதே ஸ்திதி கதி பிதயா, ஒரு ஸ்திதி கதிங்கிற ரெண்டு அவஸ்தை பின்னமாக இருக்கும் காரணத்தினாலே பேதினஸ்வருணராஷ்ட, மனுஷர்கள்லாம் வெவ்வேறான பின்னமாக ஆகிவிடுவார்கள். அது ஒத்துக்க முடியாத விஷயம். அதனால என்ன பண்ணலாம்னா, இது பிராமாணிக்கம் இல்லை, இந்த பேதம் தெரியறதே தவிர உண்மை கிடையாது சொன்னா சர்வ தோஷத்துக்கு பரிகாரம். இதுக்கு அடுத்த ஸ்லோகம் 10வது ஸ்லோகமா, அடுத்தது 11வது ஸ்லோகம். இந்த ஸ்லோகத்துல என்ன சொல்ல போறாருன்னு கேட்டா, ஒரு கேள்வி இப்படி வரும். காரணத்துக்கும் காரியத்துக்கும் பேதம் இல்லைன்னு சொல்றியே, அப்ப காரிய காரண பாவமே வராது. இது பெரிய கேள்வி. இப்ப காரிய காரண பாவம் அப்படின்னு சொல்லணும்னா காரியத்துக்கும் காரணத்துக்கும் ஒரு வித்தியாசம் வரணும். வித்தியாசம் எதை கொண்டுன்னு சொன்னா, காரியம் வரத்துக்கு முன்னாடியே காரணம் இருக்கு. பானை வரத்துக்கு முன்னாடி மண் இருக்குங்கிறதுல சந்தேகம் இல்லை. அந்த நிலையில மண் இருக்கு, ஆனா பானை தான் இல்லை. அதுக்கப்புறம் குலாலன் வேலை செஞ்சதுக்கு அப்புறம் அங்க பானை வருதுங்கிறத நம்ம பார்க்கலாம். இதை வச்சுதான் நாம பானைய மண்ணினுடைய காரியமாகவும் மண்ணை பானைக்கு காரணமாகவும் தீர்மானம் பண்றோம். எது பூர்வவர்த்தியோ அது காரணம், எது பஷ்டாது வருதோ பின்னாடி வருதோ அது காரியம் அப்படின்னு வச்சுட்டு தான் நம்ம விவகாரம் பண்றோம். இப்போ காரியமும் காரணமும் ஒண்ணுன்னு சொல்லிட்டா, இது பூர்வம் இது அப்புறம் வந்ததுன்னு சொல்ல முடியாது. மண்ணே தான் கட்டான், மண்ணுக்கும் கட்டத்துக்கும் ஒன்றும் வித்தியாசம் பேதமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டாக்க, இப்போ மண்ணு காரணம், பானை அதனுடைய காரியம் அப்படிங்கிற இந்த காரிய காரண பாவமே பங்கம் வந்துடும் போல இருக்கேன்னு ஒரு கேள்வி. ஏன்னா அவஸ்தையை வச்சுன்னு சொல்லலாம்னு சொன்னா அதுவும் முடியாது அப்படின்னு இப்பதான் சொன்னேன். அதுவும் சொல்றதுக்கு இல்லைன்னு. அப்ப இதை என்ன பண்ணுவேன்? அதுக்கு ஒரு பதில் சொல்றார். இது பாரு, நமக்கு விவகாரத்துல நமக்கு எந்த பாதகமும் இல்லை, ஆனா வாஸ்தவமா நிரூபணம் பண்றதுதான் நான் தோஷம் சொல்லிட்டு வரேன் அப்படிங்கிறத சொல்றேன். அதனால மாயிக்கமாக இந்த பிரபஞ்சத்தை இந்த பேதத்தை எல்லாம் நீ சொல்லிட்டேன்னு வச்சுக்கோ, நான் பேசாம இருந்துருவேன். இது எப்படி பின்ன காரியம் வேற காரணம் வேறையா? ஆமாம். எப்படின்னா இது மாயிக்கம் அப்படின்னு சொல்லிட்டா அது எனக்கு ஒன்றும் ஆட்சேபனையே கிடையாது. இதை சொல்ற. பிண்டாவஸ்தா கடத்வே மனசி விமர்சதः हेतु कार्यत्वधि स्यात् मृन्मात्रं यद्वदेकं स्फुटमभिमृशतः नैव हेतुर्न कार्यं तद्वत् मायि प्रपञ्चौ मनसि कलयतः ब्रह्म विश्वस्य हेतुः सन्मात्रं त्वेकरूपं पटु परिमृशतः नैव मायी न विश्वं. पिंडावस्था घटत्वे, இந்த காரிய காரண பாவம் யாருக்கு தெரியும் அப்படின்னு கேட்டா, இவன் ரெண்டு அவஸ்தைய நினைச்சு பார்க்கணும். கட்டம் வரத்துக்கு முன்னாடி அது மண் கட்டியா இருந்ததான், பிண்ட அவஸ்தா. அதையும் மனசுல கொண்டு வரணும். இப்போ அது கடத்துவத்தோடு இருக்கு. இந்த ரெண்டு நிலைய அவன் மனசு விமர்சத்தகா, மனசுல அவன் விமர்சம் யோசிச்சு பார்த்தானேயானால், ஆமாம் முன்னாடி பிண்டமா இருந்தது, மண் கட்டியா இருந்தது, இப்போ இப்படி இருக்கு. அதனால மென் கட்டி காரணம், இப்போ இருக்கிறது காரியம் அப்படின்னு சொல்லணும். அப்படி சொன்னாதான் ஹேத்து காரியத்துவ. வெறும் பானை மாத்திரம் ஒருத்தன் பார்த்துட்டான்னா பானை தான் இருக்கு, அது காரணம் இங்க ஒன்றும் இல்லையேன்னு விடுவான். அதனால இதுக்கு முன்னாடி இருந்த நிலையும் உபாதானம்ங்கிற அதையும் நினைச்சு பார்த்து இதையும் நினைச்சு பார்த்தா அது காரணம் இது காரியம்னு அப்பதான் தெரியுமா. ஆனால் அதை இன்னும் கொஞ்சம் யோசிச்சு பண்ணிப்பார். முன்னாடி இருந்த மண்ணு இப்ப இருக்கா இல்லையா அப்படின்னு கேட்டா, மாத்திரம் யத்வதேகம் ஸ்புடம் அபிமர்சதா. மண்ணு மாத்திரம் தான் அங்க தெரியும். முன்னாடி இருந்தது என்னது? மண் கட்டி மண்ணு. அந்த மண் இப்பவும் இருக்கு. இதை நீ பார்க்க ஆரம்பிச்சால் அப்ப எங்க இருக்கு காரியம்னு கேட்டா, அபாகாத் அக்னேர் அக்னித்துவம் சொல்ற மாதிரி அபாகாத் கடசு கடத்தும்.
அந்த மண்ணை மாத்திரம் பார்க்க ஆரம்பிச்சுட்டான்னா மண்ணு தான் இருக்கு, மண்ணுல இருந்து காரியம் வரல. மண்ணு தான் இப்பவும், அதே மண்ணு தான் இப்பவும் இருக்கு. அதுலயே என்ன வந்தது புதுசான்னு கேட்டா ஒன்றும் புதுசா வரல. ஒன்றும் புதுசா வரலன்னு சொன்னா இந்த மண்ணை காரணம்னு சொல்லலாமோ? அந்த வந்த காரியத்தை வச்சுதான் இதுக்கு காரணம்னு ஒரு பேர். காரியத்தை வச்சுதான் இதுக்கு காரணம்னு பேர். இது காரணம் ஆகணும்னா அந்த காரியம் இருக்கணும் இல்லையா? அப்ப அது இல்லைன்னு சொல்லிட்டா இது காரணமும் பேர் இல்லை. அப்படி பார்க்கறச்சே நைவஹேதுர் ந காரியம், காரணமும் இல்லை, காரியம் ஹேத்தும் இல்லை, காரியமும் இல்லை. அப்ப மண்ணு அப்படின்னு அந்த ஸ்வரூபத்தை முன்னாடி ஒரு ஸ்வரூபத்தை மாத்திரம் விமர்சனம் பண்றவனுக்கு இங்க ரெண்டாக இது காரணம் இது காரியம்ங்கிறது தெரியாது, காரியகாரணமாவே இல்லை. இந்த திருஷ்டாந்தப்படி தத்வத் மாயி பிரபஞ்சௌ, மாயினா ஈஸ்வரன், மாயினந்து மகேஸ்வரம், மாயாந்து பிரகிருதி வித்யான் மாயினந்து மகேஸ்வரம். அந்த பரமேஸ்வரன் மாயி, அவனுடைய ஸ்வரூபத்தையும் புரிஞ்சுட்டு இருக்கான். அவன்கிட்டேருந்து வந்த இந்த பிரபஞ்சத்தையும் பார்க்கறான். ரெண்டையும் சேர்த்து பார்த்தான்னா இந்த பிரபஞ்சம் காரியம், அதை சிருஷ்டி பண்ணுற கர்த்தா அந்த பரமேஸ்வரன் அப்படின்னு அவன் சொல்லுவான். மனசி கலயதா பிரம்ம விஸ்வஸ்ய ஹேதுஹு, இது மாயி தானே பிரம்மா, அந்த பிரம்மன் தான் சமக்கிர பிரபஞ்சத்துக்கும் காரணம் அப்படின்னு இதையும் பார்த்து அதையும் பார்த்து ரெண்டையும் மனசுல வாங்கிக்கிறவன் இருக்கானே அவன் சொல்லுவான். ஆனால் சன்மாத்திரம் ஸ்வேக ரூபம் பட்டு பரிபிருஷதா, அதுவும் என்னது மாயிங்கிறது, மாயோட சத் ஸ்வரூபம் தானே, இது என்னது இது சத்ஸ்வரூபம் தானே அப்படின்னு அந்த உண்மையை விசாரிக்க பார்த்தானே. ஆனால் அப்ப என்ன ஆகும், அந்த சத்ஸ்வரூபத்தை காணும் போது சன்மாத்திரந்து ஏக ரூபம், சத்ஸ்வரூபம் ஒண்ணுதான், ஒரே ரூபமாக இருக்கு. அங்க மண்ணு சொன்னோமோ, அந்த மண்ணு கட்டியா இருக்கும்போது மண்ணாக தான் இருந்தது. இப்ப பானை ஆயிடுத்து, அந்த மண்ணோடைய சுபாவம் ஒன்றும் மாறல, இப்போ மண்ணாவே தான் இருக்கு. கட்டிங்கிறது மண்ணுடைய சுபாவம் கிடையாது, அது பானையை போல கட்டியா இருக்கிறதுங்கிறது, பிண்டுங்கிறது ஒரு ஆகாரம் மண்ணுக்கு. அந்த ஆகாரம் போச்சு வேற ஆகாரம் வந்தது, ஆனா மண்ணு மாறல. இப்ப அந்த மண்ணு தான் இந்த மண்ணு அப்படின்னு அவன் அதை எப்போ விமர்சனம் பண்றானோ அப்போ பானை தெரியல, அப்ப பானை மறைஞ்சிடும். ஆகையால அப்போ காரியகாரண பாவம் இல்லைன்னு சொன்னாரு. அப்ப அதே மாதிரி இங்க என்ன பண்ணணும், அது சத்து தானே, சதேவசவம் நேரமக்ர ஆசி தேக்கமேவா அத்விதீயம் அப்படின்னு சொல்லு. இது என்னது, இதுவும் சத்தாதான் தெரியுது, பானை இருக்குன்னு தான் தெரியுது, இருக்கிறச்ச இருக்குன்னு தான் தெரியும். ஆக அந்த பிரபஞ்சம் பூரா இருக்குன்னு தான் தெரியுது, எல்லாமே சத்ஸ்வரூபமா தான் தெரியுது. அப்ப அதுக்கு முன்னாடி இருந்த சத்ஸ்வரூபம் தான் இது, அதுதான் இப்படியா தெரியுது அப்படிங்கிறத பார்த்து அதே சத்ஸ்வரூபந்தான் இதுன்னு அந்த சத்ஸ்வரூபத்தை எப்போ தீவிரமாக கவனிப்பனும், பட்டு பரிமர்சதா, அதையே கவனமாக எப்போ அவன் புரிந்து கொள்வனோ அப்ப என்ன ஆயிடும், நைவமாயின விஸ்வம், இந்த காரியகாரண பாவம் விட்டு போடுமா. மாயி அப்படிங்கிறது ஹேத்து இல்லையா, சர்வ ஜெகத்துக்கும் காரணமானது சுத்த சைத்தன்யம் இல்லை, மாயைய உபாதியாக கொண்ட சைத்தன்யம். அதனாலதான் மாயாந்து பிரகிருதி வித்யான் மாயினந்து மகேஸ்வரம் அப்படின்னு சொல்றது. ஆக இந்த சத்ஸ்வரூபம் ரெண்டுலயும் அனுகூத்தமா இருக்கு. அப்படி பார்க்கறச்ச ஹேத்துங்கிற அந்த மாயும் இல்லை, பிரபஞ்சத்துக்கு காரணமான அந்த பரமேஸ்வரம்ங்கிறது அவனுக்கு தெரியாது, இப்போ அதுவும் தெரியல. அதே சமயத்துல அவன் ஏதோ திருஷ்டி பண்ணினான்னு சொல்றாளே அதுவும் நைவமாயி ந விஸ்வம், பிரபஞ்சமும் இல்லை, பிரபஞ்சத்துக்கு காரணமான அந்த ஈஸ்வரனும் இல்லை. அப்ப என்ன இருக்கு, சத் ஸ்வரூபம் தான் இருக்கு. அதாவது இது பார்க்கிற ஒரு நிலைதான். இதைத்தான் வியாக்கியானத்துல ஸ்பஷ்டப்படுத்திருக்கார். காரணமாக அந்த காரியத்தை பார்க்கும்போது காரியம் மறையும். தந்தினி தாரு விகாரே தாரு திரோபவதி சோபி தத்ரைவ ஜகதி ததா பரமாத்மா பரமாத்மன்யபி ஜெகத் திரோபவதி அப்படிங்கிற ஸ்லோகத்தை இங்க உதாரணம் காமிச்சிருக்கார். அதாவது கட்டையால பண்ணப்பட்ட ஒரு யானை பொம்மை, அதை யானையாக பார்க்கும்போது காஷ்டம் அந்த யானைக்குள்ள மறைஞ்சு போடும். ஆனா அது கட்டையாக பார்க்கும்போது யானை இல்லை, இது யானை இல்லை அப்படின்னு தெரியும். யானை மறைஞ்சு போயிடும்.
யானை தெரியறது இல்லை, அரைஞ்சு போறதுன்னா தெரியறது இல்லை. யானையா பார்த்தா கட்டை தெரியல, கட்டைய பார்த்தா யானை தெரியல. இத உதாரணமா காண்பித்து இந்த விஸ்வத்துல பிரபஞ்சத்தை பரமாத்மா தானே உபாதான காரணம் அப்படின்னு சொல்றோம். காரிய காரணத்தாம் ஹித்வா பூர்ணபோதோ அவசிஷியத்தை. இங்க பரமாத்மா ஸ்வரூபமாகத்தானே உபாதான காரணமா சொல்றோம். இந்த விஸ்வத்தை பார்க்கும்போது, பிரபஞ்சத்தை பார்க்கும்போது பரமாத்மா மறைஞ்சு போய், பரமாத்மா பிரபஞ்சத்தை பார்க்கறதுனாலே பிரபஞ்சம் தெரிகிறது, ஆனா பரமாத்மா தெரியல அப்படித்தானே சொல்றோம். பிரபஞ்சம் தானே தெரிகிறது, பரமாத்மா தெரியலன்னு தானே சொல்றோம். ஆக பரமாத்மா மறையுது. ஆனா பரமாத்மா தெரிய ஆரம்பிச்சு கொடுத்து சொன்னா இது மறைஞ்சு போடும். சொன்ன திருஷ்டாந்தம் எப்படி? ஈஷாவாஸ்யம் இதம் சர்வம் எத்கிஞ்ச ஜெகத்யாம் ஜெகத்து அப்படிங்கிற இடத்துலையும் அந்த ஈஸ்வரனுடைய ஸ்வரூபம் இப்ப மறைஞ்சிருக்கு, பிரபஞ்சத்தினால்தான் மறைஞ்சிருக்கு. எத்கிஞ்ச ஜெகத்யாம்னு சொல்லிட்டு இதுதான் அதை மறைக்கிறது. ஆனா அப்ப அது தெரிஞ்சா இது மறையணும், இது மறைஞ்சு போடும். அதனால முமுட்சுவை பார்த்து என்ன சொல்றது, நீ அதை தெரிஞ்சுக்கோ, அப்ப இது மறைஞ்சு போகும். அப்ப அது இதை மறைக்கும். இப்போதைக்கு நமக்கு தெரியக்கூடிய பிரபஞ்சம் அதை மறைச்சு வைக்கிறது, பரமாத்மா ஸ்வரூபத்தை மறைச்சிருக்கு. அந்த பரமாத்ம ஸ்வரூபத்தை தெரிஞ்சுண்டு இது மறையும்படியாக செய் அப்படின்னு சொல்றது உபனிஷத்து. ஆக இந்த விதத்துல பார்க்கும்போது அந்த உபாதான காரணம், உபாதான காரணத்தினுடைய காரியம் அப்படின்னு காரிய காரண பாவத்தோடு பார்க்கிற திருஷ்டி வேற, அது மாயிக்கமான திருஷ்டி. அது ஒண்ணுக்கு ஒண்ணு பரஸ்பரம் நிரூபக பாவம் கொண்டு சம்பந்தப்பட்டதாக இருக்கு. அந்த காரிய காரண பாவத்தை விட்டுட்டு உண்மையா இருக்கிறது அங்க என்ன அப்படின்னு பார்க்க போனால் நமக்கு காரியமும் இல்லை காரணமும் இல்லை, ஒரே சத்ஸ்வரூபம் தான் இருக்கு அப்படிங்கிறது கிடைக்கும். அதான் தன்மாத்திரம் து ஏகரூபம் பட்டு பரிமர்சதா நைவமாயி நவிஷ்யம். இதோட 11 ஸ்லோகம் ஆயிடுச்சு, இதோட வச்சு